ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு பாடலை பாடி இன்றைக்கும் சில மறைப்பொருள்களை உங்களோடு கூட நான் பேசிவிட்டு ஒரு சின்ன செய்தி கூட நான் விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து இந்த நல்ல நாளில் இந்த பாடலை பாடலில் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே பாடுவோமாக. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே இவர் தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே இவர் தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரணம் முன் கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே, மரணம் முன் கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடெங்கும் காத்துக் கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடெங்கும் காத்துக் கொள்வோம், எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாவோம், எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாவோம், எழும்புவோமே மகிமையிலே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்த
சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர் ஐயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்த தேவன், உயிரோடு எழுந்த தேவன், இன்றைக்கு நிர்வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திரு சன்னிதானத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த செய்தியை இந்த காலவேளையில் உடைய பிள்ளைகளுக்கு, இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீர் உடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. உண்மையான சத்தியத்தை அறிந்து அதை அனுபவிக்க ஆண்டவரே, அது உண்மையான உயிர்த்தெழுதலை அவர் கொண்டாட கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நல்ல நாளில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு செய்தியை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடியற் காலையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதலுடைய செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்கள், இந்த உயிர்த்தெழுதல் செய்தியை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஈஸ்டர் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஈஸ்டர் என்று நாம் சொல்லக்கூடாது? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த உயிர்த்தெழுந்த நாள் வந்த உடனே, ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாரும் ஒருத்தர் கை கொடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிற மாதிரி ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பி ஈஸ்டர்னு நம்ம சொல்லக்கூடாது. ஈஸ்டர் என்கிற அந்த வார்த்தை எங்கே இருந்து வந்தது என்பதை தெரிஞ்சு கொண்டால் இனி நீங்கள் ஹாப்பி ஈஸ்டர்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிறிஸ்துமஸ் நாட்கள் குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். இயேசு என்றைக்கு பிறந்தார் என்று தெரியவே தெரியாது. ஆனால் கான்ஸ்டன்டைன் நோபல் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னனானவன் இயேசு பிறந்த 300 வருஷங்கள் கழித்து தான் ஒரு இந்து திருவிழாவை அவன் ரட்சிக்கப்பட்டபடினாலே அது இயேசு பிறந்த நாளாக மாற்றி கிறிஸ்துமஸாக மாற்றினான். அவன் இருந்த காலத்தில் தான் இந்த ஈஸ்டரும் வந்தது. ஈஸ்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவதை இருந்தாள். அவள் அந்த நாட்களிலே உலகத்தை பயங்கரமாக வளர்த்த ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு தேவதை. அவளை ஒரு கடவுளாகவே வணங்கி கொண்டிருந்தார்கள். அவள் மிகவும் ரூபவதியாகவே இருந்தபடினாலே எல்லாரும் அவளுக்கு பின்னாலே போய் பணிவார்கள். அவளை கடவுளாக வணங்கினார்கள். அவளை கடவுளாகவே நினைத்து கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஈஸ்தார் என்று சொல்லப்படுகிற அந்த தேவதை மரிக்க மாட்டாள் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இந்த ஈஸ்தார் என்று சொல்லப்படுகிற அந்த தேவதை மரித்து விட்டாள். மரித்த உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. மரிக்க மாட்டேன் என்று சொன்ன இந்த பெண், இந்த தேவதை மரித்து விட்டாளே என்று சொல்லிவிட்டு மிகுந்த துக்கத்திலே அவர்கள் எல்லாரும் போய் கொண்டு இருந்தார்கள். அந்த தேவதையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைத்து கல்லறையை மூடி அடக்கம் பண்ணி வைத்து விட்டார்கள். ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையை தினந்தோறும் போய் அந்த ஜனங்கள் வணங்குவார்களாம். தினந்தோறும் செய்து அதை வணங்கி இந்த தேவதை இங்கே மரிக்கவில்லை, இவள் இங்கே படுத்து கொண்டு இருக்கிறாள், நிச்சயமாகவே உயிரோடு எழும்புவாள் என்கிற நம்பிக்கையிலே அது வணங்கி கொண்டிருந்தார்களாம். திடீரென்று ஒரு நாள் அந்த கல்லறை இடத்துல போனால் அங்கே ஒரு பெரிய முட்டை ஒன்று இருந்ததாம். ஒரு பெரிய முட்டை அங்கே ஒன்று இருந்த உடனே எல்லாரும் என்ன நினைத்து விட்டார்கள், இந்த தேவதை தான் முட்டை வடிவத்தில் வந்திருக்கிறாள் என்று சொல்லி உடனே நினைத்து விட்டார்கள். முட்டை வடிவத்தில் வந்திருக்கிற அவளை, அந்த முட்டை வடிவத்தில் வந்திருக்கிற அவளை வணங்க ஆரம்பித்த போது திடீரென்று அந்த முட்டை உடைந்து அந்த முட்டையிலிருந்து ஒரு பறவை பறந்து மேலே வந்து விட்டது. உடனே அந்த ஊரில் இருக்கிறவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த ஈஸ்தார் என்கிற தேவதை முட்டை வடிவத்திலே வந்து பறவையாக மாறி மரித்து போனவள் உயிரோடு எழுந்து விட்டாள் என்று சொல்லி கும்பிட ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு வந்தது தாங்க முட்டை. இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஈஸ்டர் அன்றைக்கி முட்டை கொடுக்குறாங்க. இந்த முட்டை எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் வந்தது. இதுதான் அதோடைய சரித்திரமே. சரி, இவள் உயிர் தெழுந்து விட்டார் என்று நினைத்து விட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் போய்
அந்த கான்ஸ்டன்டைன் நோபல் கிட்ட போய் சொல்லுகிறார்கள், இந்த இஸ்தார் என்று சொல்லப்படுகிற இந்த தேவதை உயிர்த்து விட்டால் அவள் உயிர்த்த விழாவை நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க, அவள் கிறிஸ்தவனாக அவன் மாறினபடினாலே இயேசுடைய பிறப்பை இன்னொரு திருவிழாவை இயேசு பிறப்பாய் மாற்றினான். இந்த கான்ஸ்டன்டைன் மறுபடியும் கிறிஸ்தவனாக இருந்தபடினாலே உயிர்த்தெழுதலை இயேசுடைய உயிர்த்தெழுதலாக, இஸ்தார் என்கிற அந்த தேவதையுடைய உயிர்த்தெழுதலை இயேசு உயிர்த்தெழுதலாக அவன் மாற்றிவிட்டான். இஸ்தார் என்பது அந்த பாபிலோனுடைய மொழியிலே ஒன்று. அதை ஆங்கிலத்திலே மாற்றிவிட்டால் ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. இஸ்தார் என்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே மொழி மாற்றப்பட்டு ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஹாப்பி ஈஸ்டர்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரை சொல்கிறீங்களா, இல்லை ஹாப்பி ஈஸ்டர்னு அந்த தேவதையை சொல்கிறீங்களா? உண்மையாலுமே சொல்ல போனால் ஹாப்பி ஈஸ்டர்னு சொன்னால் அந்த தேவதையை தான் நீங்கள் வாழ்த்துகிறீர்கள், ஆண்டவரை வாழ்த்தவில்லை. ஈஸ்டர் என்கிற அந்த வார்த்தை பைபிளில் எங்கேயுமே இல்லைங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஈஸ்டர்ன்ற வார்த்தை பைபிளில் இல்லவே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த நாள் என்று மாத்திரமே இருக்கிறது. அப்படின்னா நான் எப்படி வாழ்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த உயிர்த்தெழுந்த அந்த நாள் ஈஸ்டர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அந்த உயிர்த்தெழுந்த நாள் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லாதீர்கள். கையை கொடுத்து சொல்லுங்கள், உயிர்த்தெழுந்த வாழ்த்துதல் என்று சொல்லுங்கள். இந்த வாரத்திலிருந்தாவது இந்த நாளிலிருந்தாவது நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளும்படியாக கேட்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது தெரிந்து கொண்டீர்கள். அதனால் தெரிந்து கொண்ட நீங்கள் நீங்கள் அந்த வாழ்த்துதலை சொல்லும்படியாக கேட்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், உயிர்த்தெழுந்த வாழ்த்துதல் உங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுக்கு என்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கை கொடுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமையான வாழ்த்துதல் உங்களுக்குள்ளே அப்படியே உண்டாயிருக்கும். சரி, இது ஒரு முகவரையாக சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளாக வருகிறேன். வாரத்தின் முதல் நாளிலே இயேசுவானவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி மார்த்தாலும் மரியாலும் கல்லறையிலே தேடப் போக ஆரம்பித்தார்கள். அவர்கள் கல்லறையிலே எதற்காக போகிறார்கள் என்றால், ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆண்டவர் மரித்தபடியினாலே அதற்கு ஆயத்தம் எதுவுமே செய்யவில்லை. கந்த வர்க்கங்களை பூசி, கோழிப்பாட்டி கந்த வர்க்கங்களை பூசி அவருக்கு அடக்கம் செய்ய வேண்டிய சகல பணிகளை செய்வதற்காக அந்த ஆண்டவர் அந்த கல்லறையின் இடத்துல ஓடுகிறார்கள். கல்லறையின் இடத்துல அவர்கள் ஓடி அங்கே போய் பார்க்கும்போது கல்லானது புரட்டப்பட்டதாக இருக்கிறது. நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டின வீட்டுக்குள்ளே வந்தார், பூட்டின அறைக்குள்ளே அவர் வந்தார். ஏன் அந்த கல் அங்கே இருக்கும் போதே அப்படியே இயேசு வெளியே வர முடியாதா? கல் இருந்த வண்ணமாகவே இருந்து அப்படியே இயேசு வர முடியாதா? வர முடியும். ஏன் இவர்கள் போய் கல்லை பிரட்டி பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் கல்லை பிரட்டி வைத்திருந்தார்? அவராலே வந்திருக்க முடியும். வெளியே வந்து நான் தான்ப்பா இயேசு எனக்கு பாருன்னு சொல்லி மரியாதை பார்த்து ஸ்திரீயே என்று கூப்பிட்டு இருக்கலாம், மரியாதை பார்த்து அவள் கூப்பிட்டு இருக்கலாம், நான் தான் உயிர் தெழுந்து விட்டேன். கல்லறை ஆண்டவர் திறந்ததற்கு ஒரு காரணம், இயேசு வெளியே வருவதற்கல்ல, நீ உள்ளே போய் பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் கல்லை திறந்தார். நீங்கள் உள்ளே போய் அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இயேசு கல்லை திறந்தார். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கல்லை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு செத்த இடத்திற்கு போகிறார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுவார் என்கிற செய்தி அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் ஞாபகம் வரல. உயிர்த்தெழுவார் என்ற மறந்துட்டு செத்து போனவரை பார்ப்பதற்காக தான் அவர் கல்லறைகளை போகிறார்கள். ஆண்டவர் கல்லை புரட்டி வைத்திருந்தார். இவர்கள் உள்ளே போய் அதை பார்த்து இயேசு அங்கே இல்லை. நன்றாக கவனியுங்கள். இயேசு ஆனவர் உயிர்த்தெழுவார் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது, ஆனால் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இல்லை. இயேசுவானவர் கல்லை புரட்டி இயேசுவானவர் உயிர் தெழுந்து கல்லை விட்டு வெளியே வருவார் என்கிற செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்க்க போல செத்த ஒரு ஆண்டவரை தான் பார்க்க. அதனால தான் கையில் கந்த வர்க்கங்களும் எல்லாவற்றையும் எடுத்துவாங்க. நீங்கள் யாரை பார்க்குறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு கல்லறையை பார்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். கல்லறையை பார்க்க வேண்டும், கல்லை பார்க்க வேண்டும், மரித்தவரை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டதற்கு தான் இன்றைக்கு போகிறார்கள். 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அப்பொழுது பூமி அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்தான். என் அருமையான தேவ ஜனமே, ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த மரியாள் இயேசுவை பார்க்கும்படியாக இந்த மரியாளும் மற்ற மரியாளும்
இயேசுவை பார்க்கும்படியாக வாஞ்சியோடு வந்தபடியினாலே, ஐயோ இந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு மிகுந்த கவலையோடு வந்தபோது அவர்கள் வருகிறதை கர்த்தர் கண்டார். அவர்கள் வருகிறதை கர்த்தர் கண்டு, நீ கஷ்டப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு கல்லை புரட்டி வைத்தார். நீ ஆண்டவரை பார்க்க வந்தால் போதும், ஆண்டவரை தேட வந்தால் போதும், உங்களுக்கு முன்னால் இருக்கிற கல்லுகளை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற மதில்களை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடுப்புகளை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகளை என் ஆண்டவர் புரட்டி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை புரட்டி போட்டு விட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தேடி வர வேண்டும். தேடி வந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் அதை உங்களுக்காக செய்கிறவராக இருக்கிறார். 6ஆம் வசனத்தில் இன்னொன்று நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அந்த பெண்கள் அவருடைய சரீரம் இல்லை என்பதை விசுவாசித்தார்கள். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. நல்ல கவனிங்க, அவர் சரீரம் இல்லை என்பதை விசுவாசித்தார்கள், ஆனால் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கவில்லை. எப்படி? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். என்னங்க இது? அவர் உயிரோடு இல்லைன்றது தெரியும், ஆனால் அவர் உயிர் தெழுந்தார்னு விசுவாசிக்காம என்ன சொல்றாங்க? அவரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் இதை தான் செய்கிறார்கள். உயிர் தெழுந்த ஆண்டவரை செத்தவரிடத்திலே தேடுகிற ஒரு அனுபவம், உயிர் தெழுந்த ஒரு ஆண்டவரை செத்தவர்களிடத்திலே தேடுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு அதே தான் செய்கிறார்கள். சத்தியத்தை அறியாமல், சத்தியத்தை புரியாமல், வசனத்தை ஆழமாய் தெரிந்து கொள்ளாமல் தெரியாத ஒரு இடத்துல போய் அதை தேடிக்கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். என்ன அருமையான சகோதரனே, அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் விட்டு விட்ட கல்லறையை தேடுகிறவர்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். கல்லறையில் ஆண்டவர் இல்லை, வெளியே வந்துட்டார். ஆனால் இன்னைக்கு கல்லறையை தேடுகிற, சடங்குகளை தேடுகிற, சம்பிரதாயத்தை தேடுகிற கூட்டம் தான் இன்னைக்கு அநேகமாக இருக்குது. நீங்கள் கல்லறை இடத்துல போகாதீர்கள், உயிர் தெழுந்த ஆண்டவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே மத்திய சுவிசேஷத்தில் இன்னொரு வசனத்தை கூட சொல்கிறோம். 26ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில், உயிர் தெழுந்த உடனே நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று ஆண்டவர், கலிலேயாவில் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? மரியாள் இந்த செய்தியை பேதுருவின் இடத்துலையும் யோவான் இடத்துலையும் சொன்னோம்னு 2 பேரும் வேகமாக எங்கே போகிறாங்க? கல்லறையை பார்க்கறதுக்கு போகிறாங்க. இயேசு சொன்ன அந்த செய்தி உங்க மனசில் வந்துச்சுன்னா இவங்க கல்லறைக்கு போயிருக்க மாட்டாங்க. இவங்க எங்கே போயிருப்பாங்கன்னா கலிலேயாவுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள். ஏங்க இன்னைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் மூலமாக உங்களுக்குள்ள அற்புதம் நடக்கிறது இல்லைன்னா இதுதாங்க ரீசன். இன்னைக்கு கல்லறையை தேடி போகிற அனுபவங்கள், சம்பிரதாயத்தை தேடி போகிற அனுபவங்கள், அதெல்லாம் விட்டு விட்டு உயிர் தெழுந்த ஆண்டவரை தேடுங்கள். 2வது உயிர் தெழுந்த ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்கிறவராக இருப்பீர்கள். இயேசு உயிர் தெழுந்த செய்தியை கேட்ட உடனே பேதுருவும் யோவானும் 2 பேரும் வேகமாக ஓடுகிறார்கள். ஆனால் என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், பேதுரும் யோவானும் ஒருமித்து தான் ஓட ஆரம்பிக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும், அப்பொழுது பேதுரு மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. 2 பேரும் ஒருமித்து ஓடினாங்க. கல்லறையின் இடத்துல வந்த உடனே மற்ற சீஷன் நின்று விட்டான், உள்ளே போகவில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஓட்டம் நல்ல வேகமாக இருக்கிறது. இயேசுவின் இடத்துல வர 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 ஓட்டம் குறைந்து போயிடுகிறது, ஓட்டம் நின்று விடுகிறது. ஆண்டவருக்குள்ளே வளர வளர அந்த ஓட்டமானது தடையாய் மாறி விடுகிறதா இருக்கிறது. இந்த செய்தியை கேட்குற தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்குற அருமையான கிறிஸ்தவர்களே,
இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்கிறீர்கள், இயேசு உயிர்த்தெழுந்த அந்த அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையானது நன்றாக வேகமாக இருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்தில் இன்னும் நெருங்க நெருங்க உங்கள் ஓட்டம் வேகமாக இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? ஓட்டம் வேகமாகத்தான் வரணுமே தவிர ஒருபோதும் அது குறைந்து கூடவே கூடாது. அருமையான தேவஜனமே, உங்கள் கிறிஸ்தவ ஓட்டம், கிறிஸ்தவ நடை தளர்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து போக விடாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறவராக இருக்கிறார். வெறுமையான கல்லறையை விசுவாசித்தார்கள், ஆனால் உயிரோடு எழுந்த ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு கல்லறையை விசுவாசிக்கிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கவில்லை. நீ கல்லறையை விசுவாசிக்காது, இயேசுவை விசுவாசி. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்காக போ. நீ கல்லறை இடத்தில் ஓடாது, ஆண்டவர் சொன்ன இடத்துல நீ ஓடிவா. நிச்சயமாகவே கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய என் தேவன் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமையானவைகளை செய்கிறவராயிருக்கிறார். என்ன வல்லமையானவைகளை செய்கிறார் என்று தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்த போது அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தினவர்களாக இருந்தார்கள். என் அருமையான தேவச்சனமே, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை செய்தி கேட்டு கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. இயேசுவானவர் உயிரோடு வந்தது உண்மை. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். வருஷத்துக்கு ஒரு முறை அவரை பிறக்க வைக்கிறதும், வருஷத்துக்கு ஒரு முறை அவர் சிலுவையில் அறை வைக்கிறதும், 3ஆம் நாள் கழித்து வருஷத்துக்கு ஒரு முறை அவர் உயிரோடு எழுப்புகிறதும், இந்த பாணியெல்லாம் நாம் இனி செய்யக்கூடாது. அவர் மரித்தது உண்மை, அவர் பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை. இன்றைக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். ஜீவிக்கிற ஆண்டவர் தம்முடைய சகல வல்லமைகளையும் உங்களிடத்திலே அவர் வைத்தவராயிருக்கிறார். இந்த நல்ல நாளில் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். 1, ஆண்டவரை விசுவாசியுங்கள். முதலாவது, ஆண்டவரை தேடுங்கள். நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுக்கு நல்ல வழிவாசலை தரப்பார். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளை எடுத்து என்னை தேடியவர்களுக்கு நான் நன்மையை தருவேன் என்று சொல்கிறார். சகையு கர்த்தரை தேடினபடினாலே அவனை பார்த்து சொல்லுகிறார். அவன் கூப்பிடலைங்க, ஆண்டவரே சொல்லுகிறார், சகையவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்குறேன்னு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ கர்த்தரை தேடிப்பார். கர்த்தர் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறார். இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிற தேவன், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மதில்களை இடித்து போடுகிற தேவன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கல்லை புரட்டப்படுகிற ஒரு வல்லமை கர்த்தர் உனக்கு முன்னாலே அனுப்பி இருக்கிறார். 2வது, கல்லறையிலே போய் அவர் மரித்ததை காட்டிலும் உயிர்த்தெழுந்தலை விசுவாசித்துப்பார். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்போது நீங்கள் பலத்த காரியங்களை இந்த பூமியிலே செய்வீர்கள். மகிமையானவைகளை செய்ய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறவராயிருக்கிறார். இந்த நல்ல நாளில் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் பற்றிக்கொள்ள, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் பிடிச்சுக்கொள்ள உங்களை நீங்களே ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை நீங்களே சமர்ப்பீங்களா? அப்படி நீங்கள் சமர்ப்பிவீங்கன்னா இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய என் ஆண்டவர் ஆயத்தம் இருக்கிறார். அதில் நிறைய செய்தி இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, ஆம், சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இல்லாத இடத்தை தேடுகிறதை விட்டு இருக்கிற இடத்துல கர்த்தரை தேடி பாருங்கள். உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் இன்றைக்கும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் நமக்குள்ளே என்றென்றைக்கும் ஜீவிக்கிறபடினாலே அவரை நீங்க பற்றி கொண்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். பாடுவோமாய். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் என்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து பாடுகளோடு சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உண்மையாலுமே நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் மரித்து கல்லறையில் இருக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு அநேக தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மரித்து கல்லறையில் போய்விட்டார்கள். இயேசு ஒருவர் மாத்திரம் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன். அந்த உயிர் தெழுந்த வல்லமையை இந்த நாளில் நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் நீங்க ஆசீர்வாதமாக, மகிமையுள்ளதாக, மகத்துவம் உள்ளவர்களாக நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் ஐயா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உயிர் தெழுந்த ஆண்டவர் எங்களுக்குள்ளே வல்லமை கொடுத்திருக்கிறேன். உம்மை தேடும் போது, உம்மை விசுவாசிக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, நீர் தம்முடைய வல்லமையினாலே எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். இந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு நடுவில் இப்பொழுது போவதாக. அவர்கள் எந்த பிரச்சனையோடு இருந்தாலும், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், பெரிய மதில் போல ப்ராப்ளங்களுக்கு இருந்தாலும், இயேசு கல்லை புரட்டுகிறவர், தம்முடைய தூதர்களை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். இவர்களுடைய பிரச்சனைகளை மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும், கர்த்தர் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய அற்புத கருத்துக்களை எல்லாரையும் மறைத்துக் கொள்ளுங்க. உடைய அன்பு கிருபைகளை யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் யாவருக்கும் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.